ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் மூவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவியோட நேம் வந்து ஹிடன் லவ். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபோர்பிட்டன் லவ், அதுக்கப்புறமா லவ் ஹண்டிங் பார்த்துருக்கோம். இதுவும் அதே ஹீரோ நடித்த படம் தான். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் சுயரை தான் காமிக்கிறாங்க. அவள் என்ன பண்ணுறா, இருட்டுக்குள்ளே ஒரு பெரிய பாட்டில் எடுத்து வச்சு நின்றுட்டுருக்கா. யாரையோ அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் மேலேருந்து கீழே இறங்கி வரான். இவனை பார்த்தோன்னே ஓங்கி மண்டையிலே ஒரே போடு. ஹீரோக்கெலாம் வலி தாங்க முடியல, அப்படியே அங்கேயே விழுந்துட்டான். இவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கா. அங்கே டைட்டில் கார்டு போட்டு மூவியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கான். அப்போ வந்து டிசைன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் காமிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கீங்க போல இருக்கு, பட் ஆனால் அந்த அளவுக்கு எதுவுமே ஒர்த்து இல்லை. இது எல்லாமே சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறா கூட இந்த டிசைனை பண்ணி தருவாங்க, ஒழுங்காக நல்லதாக எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லைனா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு கால் வருது. காலில் யார் பேசினாங்கன்னு தான் தெரியல. ஆனால் ஹீரோ வந்து அதை கேட்டவொடனே செம்ம டென்ஷன் ஆகுறான். பக்கத்தில் இருக்க பொண்ணு வந்து ஹனா, இவ வந்து நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட், அவள் கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் என்னாச்சு பாஸுங்கிற மாதிரி கேட்கும்போது, என் தம்பி புது கேர்ள் ஃப்ரெண்டை என்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கணுமா, அதுக்காக தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்கிற மாதிரி சொல்லும்போது இவனும் சொல்கிறான், சரி ஃப்ளைட் டிக்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி. அப்படியே அரேஞ்ச் பண்ணி 2 பேரும் போயிடுறாங்க. அங்கே போன உடனே ஹீரோ சொல்கிறான், நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் ஃபஸ்ட்டு போய் உள்ளே பார்க்குறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறமா உனக்கு கூப்பிடுறேன், அதுக்கப்புறமா நீ வாங்குற மாதிரி சொல்லிட்டு ஆனால் வெளில நிற்க சொல்லிட்டு இவன் உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா ஹீரோயின் உட்காந்துருக்கா. ஹீரோயினை பார்த்தோன்னே இவனுக்கு பெரிய ஷாக்கு. அவன் வந்து ஒரு கவிதை சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ வரத்துக்கு முன்னாடி என் லைஃப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருந்துச்சு, நீ வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, நிம்மதியாக போச்சுங்கிற மாதிரி எதையோ படிச்சுட்டு உட்காந்துருக்கா. இதை பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஷாக்கு. இவன் இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, அப்போ இவ தான் என் தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டாங்கிற மாதிரி இவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்து பாஸ்டில் இவன் கூட இருக்கும்போது கூட ஹீரோயின் இதே மாதிரி தான் கவிதை படிச்சுட்டு உட்காந்துருப்பா. அப்பதான் இவளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சவன் இவளை பார்த்துட்டு நீங்க என்ன பண்றங்கிற மாதிரி கேட்கும்போது அவ கேட்குறா, நீங்க உயிரோடவா இருக்கீங்கிற மாதிரி. இவனுக்கு செம்ம கோவம் மண்டைக்கு ஏறுது. அப்படியே அவளை பிடிச்சி பிளாக் பண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ வந்து என் லைஃப்பை வீணாக்குனது பத்தாதுன்னு என் தம்பி லைஃப்லையும் வந்திருக்கியா, உன்னால அடங்கி இருக்கவே முடியாதா, எங்கள் லைஃப்பில் வந்து எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுற, எதுக்கு என்னை ஏமாத்திட்டு போன, நீ ஏமாத்தினது பத்தாதுன்னு திருப்பி என் தம்பி ஏமாத்த வந்திருக்கியாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ரொம்ப ஹார்ஷாக திட்டிகிட்டு இருக்கான். உடனே சொல்கிறான், உண்மையிலே நீங்கள் உயிரோடையா இருக்கீங்கிற மாதிரி கேட்கும்போது, பின்ன என்ன குளத்துல குதிச்ச உடனே செத்து போயிருப்பேன்னு நினச்சியா, அதனால தான் அடுத்தது இவனை ஏமாத்த வந்துட்டியாங்கிற மாதிரி கேட்கும்போது, சாரி என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்ட்டுலாம் எதுவும் பண்ணலைங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் ஒன்றுமே பண்ணலைங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிக்கலான்ட்டு போகிறான். ஆனால் அவன் மூஞ்ச பார்த்து அடிக்கவும் தோண மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு அப்படி அடிக்காமல் விட்டுடுறான். என்ன பண்ணியிருக்கானா, ஹீரோயினை இழுத்துட்டு போய் அப்படி கை காலெலாம் கட்டி அவன் வீட்டில் தான் வச்சுருக்கான். இங்கே பாரு, நீ என்னமோ பண்ணிட்டு போ, எங்கேயோ இருந்துட்டு போ, அது பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. என் தம்பிக்கு உனக்கு என்ன சம்மந்தம், எப்படி நீ அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டான, அது மட்டும்தான் எனக்கு தெரியணுங்கிற மாதிரி சொல்லும்போது இவ வாயில் வந்து டேப் போட்டு வச்சிருக்கான். இவன் வந்து அப்படியே சிக்னல் பண்ணுறா. என்ன சிக்னல் பண்ணிட்டு இருக்க, புரியுற மாதிரி பேசுங்கிற மாதிரி சொல்லும்போது அவுத்து விட்டா தானே பேசுவேங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. பாஸ்டில் நீ எனக்கு என்ன பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, ஞாபகம் வரலன்னா பரவாயில்ல, நானே ஞாபகப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் இவன் காரில் வரும்போது ஹனா கால் பண்ணுறா. என்ன விஷயன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. நம்ம பிரதரோட செலவுக்காக வச்சிருந்த பணம் ஃபுல்லாக போச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் நம்பலை. ஃபஸ்ட்டு உனக்கு கால் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்குறான், யாருக்குமே ஹீரோயினை பற்றி ஒன்றுமே தெரியல. உடனே வந்து அவங்க லாயர் கால் பண்ணும்போது, ஆமாம் நான் நிறைய பேரை வச்சு செக் பண்ணிட்டேன், இப்போ வந்து அவளை கண்டுபிடிக்க முடியல, இருந்தாலும் வந்து இப்போ நம்ம உங்கள் பிரதரோட ட்ரீட்மெண்ட்டை தான் பார்க்கணும், அதுக்காக காசு தேவை, நீங்கள் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இவன் தம்பிக்கு வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட் அதிகமாக போயிட்டுருக்கு, காசும் அதிகமாக தேவை, அதுக்காக தான் அவ்வளோ காசு ரெடி பண்ணி வச்சுருப்பான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தம்பியும் காப்பாற்ற முடியல, ஹீரோயின் இப்படி நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாலேங்கிற மாதிரி ரொம்ப மனசு வெறுத்து போய் அப்படியே போய் குளத்துல குதிச்சிடுறான். செத்து போயிடலாங்கிற மாதிரி சொல்லி தான் குதிச்சிருப்பான். அதெல்லாம் சொல்லிட்டு அது குளம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படியே ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. நீ பண்ண துரோகம், அதுக்கப்புறம் நீ ஏமாத்தினல, பொய் சொன்னல, அது எல்லாத்தையும் அது ஃப்ரோசன் பண்ணி வச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு என் லைஃப் எப்படி நாசமாக்குனது பத்தாதுன்னு திருப்பி ஏன் என் லைஃப்குள்ளே நீ வந்திருக்க, முதல்ல அப்போ எதுக்கு ஏமாற்றிட்டு போனேன்னு சொல்லு, அதுக்கப்புறமா இப்போ எதுக்கு திரும்பி வந்திருக்கேன்னு சொல்லு, இந்த 2 பதிலும் எனக்கு தேவைங்கிற மாதிரி சொல்லும்போது, சாரி இப்போ என்னால் ரீசன்லாம் சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு நாள் சொல்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்ட்டுலாம் எதுவும் பண்ணலைங்கிற மாதிரி சொல்லும்போது இவனுக்கும் அதுக்கு மேலே அவளை திட்டுறதுக்கோ ஹர்ட் பண்ணுறதுக்கோ முடியல. ஏன்னா இவன் ரொம்ப அதிகமாக அவளை லவ் பண்ணியிருப்பான் போல இருக்கு. இந்த பக்கம் இந்த ஹீரோவோட பிரதரு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, செமையாக சண்டை போட்டுட்டு இருக்கான் அண்ணா கிட்ட. என்னை வீடியோ நான் வெளியில் போகணும், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே போனா, எதுக்கு வந்து இந்த அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு
அவனுக்கு ஒரு வேலையே இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்க சொன்னால் உங்களுக்கு புரியாது, நான் பொறுமையாக சொல்கிறேன், நீங்கள் அமைதியாக உட்காருங்கிற மாதிரி சொல்லி அவள் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறான், ஒரு கிரெடிட் கார்டை கொடுத்து இதில் வந்து 2 பில்லியன் இருக்குது, இதை மொத்தமாக கூட நீ யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் இதுக்கப்புறம் என் தம்பியோட லைஃப்பில் மட்டும் வந்துடாத, அவன் ரொம்ப பாவம், அவனை கஷ்டப்பட்டு நான் சரி பண்ணியிருக்கேன், திருப்பி அவனோட லைஃப் நாசமாக போகிறத என்னால் பார்க்க முடியாது, ஏன்னா எனக்கு அவனும் முக்கியம் நீனும் முக்கியம், உன்னை வந்து நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன்னா அதை விட 2 படி மேலே என் தம்பியும் வந்து அந்தளவுக்கு நான் நேசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவ வந்து எதுவுமே பேசலை, ஆமாங்கிற மாதிரி அமைதியாக தான் உட்காந்துருக்கா. இவன் உடனே பக்கத்தில் போயிட்டு சரி ஓகே இந்த காசை நீனே வச்சுக்கோ, என் கம்பெனியில் வேலை பார்க்குறியாங்கிற மாதிரி கேட்கும்போது சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை அவுத்து விடுங்கிற மாதிரி கேட்குறா. இவனும் பக்கத்தில் போனவன் கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். உடனே இப்படியே பார்க்குறா, அப்படியே போய் சைடில் கட்டை அவுத்து விட்டுட்டு அப்படியே அமைதியாக அங்கேருந்து வந்துடுறான். இந்த பக்கம் வந்து அவன் தம்பியை ஓங்கி ஒரே அற, என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்கு கலாட்டா பண்ணிட்டு இருக்க, அவள் யாருன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு ஏற்றவ கிடையாது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை என்ன பண்ணுறங்கிற மாதிரி கேட்கும்போது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, ஒரு வாரத்தில் உனக்கு எப்படா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குது, வாரத்துக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுப்பியோ நீனுங்கிற மாதிரி கேட்கும்போது அண்ணா அப்படிலாம் கிடையாது, உனக்கு அவளை பற்றி தெரியாது, அவள் என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தா தெரியுமா, இந்த ஒரு வாரத்தில் நாங்கள் நிறைய பேசினோம், ஒன்றா சாப்பிட்டோம், ஒன்றா வெளில போனோம், ஹாப்பியாக இருந்துச்சு அவள் கூட இருக்கும்போது, அவள் இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுண்ணா, சொன்னால் புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சொல்லும்போது அவளை பற்றி நீ பேசாத, அவள் உனக்கு செட் ஆக மாட்டா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி செம்மையாக இவனை மிரட்டி விட்டுட்டு போகும்போது அண்ணா கிட்ட இவன் என்ன அடம் பிடிச்சாலும் சரி இவனை வெளியிலேயே விடாத, உள்ள போட்டு பூட்டி வைங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். ஹீரோ சொன்ன மாதிரி ஹனாவும் வந்து ரூமுக்கு வெளியிலே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கடத்துக்கு மேலே அவன் வெளில வரலன்னு தெரிஞ்சோடனே பாஸ் நான் வந்து போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறான் அவருக்காக, அவர் வந்து ரூமை விட்டு வெளில வரல தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் சரி சரி நீனும் சாப்பிடு அவனுக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்கிற மாதிரி சொல்லும் போது இந்த பக்கம் பார்த்தா இவ எப்போ போவான்னு இவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. இவ வெளியில போன அடுத்த செகண்ட் இவன் ரூமை விட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், சரி தம்பி கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசலாங்கிற மாதிரி யோசிச்சவன் பால் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கான் விளையாடலாங்கிற மாதிரி. டே எங்கடா இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒன்றா விளையாண்டு, வா ஒன்றா சேர்ந்து விளையாடலாங்கிற மாதிரி கூப்பிடும்போது அங்கே அவன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அண்ணாவுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் எங்கே போன நீனு, எங்கே போனா அவன் ரூமில் இல்லையேங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த பாலை எட்டி உதச்சிக்கிட்டே அவன் தம்பி உள்ளே வரான். என்ன நான் ஓடி போயிட்டேன்னு நினச்சியா, நான் ஓடிலாம் போகல, ஹீரோயின் எங்கே இருக்கான்னு சொல்லி போய் கண்டுபிடிச்சிட்டு தான் வந்தேன், உன் வீட்டில் தானே அவளை அடைச்சி வச்சிருக்க, எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணுற, எங்கள் 2 பேரும் பிரிக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷங்கிற மாதிரி கேட்கும்போது வேணாண்டா எதுக்குடா நீ ரூமை விட்டு போன, எதுக்கு அவளை போய் நீ தேடுற, நான் தான் சொன்னல உனக்கு கரெக்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது அதையே நீ சொல்கிற, நான் தான் சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நீனும் அப்பா மாதிரி தான் ஒரு சேஞ்சுமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லும்போது தேவையில்லாமல் அப்பா கூட வந்து என்னை சேர்க்காத, உனக்கே தெரியும் அப்பாவை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எங்கள் 2 பேரையும் நீ கம்பேர் பண்ணாதங்கிற மாதிரி சொல்லும்போது நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ அப்பா மாதிரி தான் நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வேணாம் எதுக்கு வந்து நான் அப்பாவை வந்து இவ்வளோ வெறுக்கிறேன்னு உனக்கு தெரியுமா, ஏன்னா அவர் ஒன்றை புள்ளி பண்ணாரு ஒன்று டார்ச்சர் பண்ணாரு, அது என்னால் ஏற்றுக்க முடியல, அதனால தான் நான் அவரை இவ்வளோ வெறுக்கிறேன், உனக்கு வந்து இப்போ ரீசன் தானே தெரியணும், ஏன் ஹீரோயின் உனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கணுமா, ஏன்னா அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஏமாற்றிட்டு போனால அவள் தான் அவளை என்னால் இப்பயும் மறக்க முடியல, இப்போ வந்து அவளை என்னால் வெறுக்கவும் முடியல, சரி வேணும்னு கூட வச்சுக்கவும் முடியல, இன்னமும் நான் அவளை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் என் தம்பியும் அதே பொண்ணை லவ் பண்ணுறான்னு தெரியும் போது எனக்கு எப்படி இருக்குன்னு உனக்கு புரியுதா, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கேன், முடிஞ்சா புரிஞ்சுக்கோ இல்லைனா விட்டுடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்தால் ஆனால் ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்கிறா அவர் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணாரு, நான் தான் வந்து வேணான்னு சொல்லி அப்படியே சமாளித்து அனுப்பிட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது சரி சரி நீ என் கூட வாங்குற மாதிரி சொல்லி ஹீரோயினை கூட கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் வந்து இப்படி பாவமாக பார்த்து நின்றுட்டு இருக்கா. அவளுக்கு எதுனா ஹீரோ மேலே லவ் இருக்கான்னு தெரியல. இந்த பக்கம் கூப்பிட்டு வந்தவன் ஒரு மரத்துக்கிட்ட அவள் பிளாக் பண்ணிவிட்டு உனக்கு தெரியுமா எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறமா எங்கள் அப்பா தான் எங்களை பார்த்துக்கிட்டாரு, நான் எதுனா தப்பு பண்ணால் கூட எங்கள் அப்பா வந்து அவனை தான் அடிப்பார், ஏன்னா நான் தப்பு பண்ணால் கூட என் தம்பி போயிட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் எல்லா அடியும் வாங்கிப்பான், அவன் முன்னெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசுவான், ஆனால் இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து அவனை புள்ளி பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவன் பேசுகிறதே குறைச்சிட்டான், அதுக்கப்புறம் ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டான், அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அவனை சரி பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, நீ கூட பணத்தை திருடிட்டு போனியே அந்த பணம் அவனுக்காக வச்சிருந்த பணம் தான், அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அவனை காப்பாற்றுறதுக்கு, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். சரி விடு நடந்ததாக இருக்கட்டும், நீ தான் சொல்லிட்டலே என் தம்பிக்கிட்ட கரெக்டாக, இதுக்கப்புறம் அவன் வழியில் வரமாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன், நீ வந்து என்னோடய கம்பெனிக்கு வேலைக்கு வா, இதுக்கப்புறம் நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உனக்கா பிடிச்சிருந்தா மட்டும் வந்தால் போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் அவன் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கான்னா நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோலாம் வந்து வரைஞ்சி வச்சுருந்துருப்பான் இவன், அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா கிழிச்சு போட்டுட்டு இருக்கான். ஏன்னா இவன் வந்து அண்ணனை ஏமாத்திட்டு அடுத்து நம்மளை ஏமாத்திருக்காங்கிறத இவனால ஏற்றுக்கவே முடியல, அங்கேயே கத்தி கதறிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட, நீங்கள்
நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது மூலயமா அப்பா அம்மா இல்லாத நிறைய ஃபேமிலிக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். நிறைய குழந்தைங்க இது மூலயமா பயன் பெறுவாங்கங்கிற மாதிரி சொல்லும் போது நீ சொல்லி செய்யாமலா செல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் ஷோல்டர் மேலே கை போட்டுக்கிட்டு உனக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அப்படியே 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ட்ரிங்க் பண்ணுறாங்க. ட்ரிங்க் வேற பண்ணியிருக்கானா ஹீரோ. உடனே என்ன பண்ணுறான், அப்படியே போய் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அவளும் வந்து இன்னும் ஹீரோவை மறக்கலையா என்னன்னுலாம் தெரியல. அவளும் எதுவுமே சொல்லலை, அமைதியாக அவளும் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஹீரோவோட தம்பி ஒரு கடத்தில் அவனால் முடியல, இதை எதையுமே ஏற்றுக்க முடியாமல் இருந்தவன் திருப்பி ட்ரக்ஸ் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு அப்படியே வந்து எல்லாம் மறக்கிற மாதிரி இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து என்னென்னமோ ட்ரீம்ஸ்லாம் வருது. அப்படியே மைண்டுக்குள்ளே ஏதோ வந்து அப்படியே ஃப்ளாஷ் ஆகுற மாதிரி தெரியுது. உடனே டிஸ்டர்ப் ஆகி அப்படியே எழுந்துடுறான். அவனுக்கு என்ன ஃப்ளாஷ் ஆகுதுன்னா, இந்த கோல்ஃபில் குதிச்சிருப்பான்ல, அந்த ஃப்ரோசன் குளத்தில் குதிச்சதுனால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். உடம்பு சரியாகிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்திருக்கும் அவனுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அதெல்லாம் வந்து நம்ம மறந்துட்டு இவ கூடயே இருக்கோமேங்கிற மாதிரி அப்படி மனசுலாம் உறுத்துது அவனுக்கு. இவன் வந்து அவனை விட்டுட்டு போகும்போது அந்த வாட்சை கொடுத்துட்டு போயிருப்பாள். இவன் வந்து அந்த உடம்பு சரியாகி வந்ததுக்கப்புறமா அந்த வாட்சை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே அதை தான் வந்து கையில் கட்டியிருப்பான். இப்போ கூட அதை கையில் தான் கட்டியிருக்கான். இவன் டிஸ்டர்ப் ஆனதை பார்த்த ஹீரோயின் கேட்குறா, ஆமாம் என்னாச்சு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது, நான் அப்புறமா பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து எழுந்து வந்துடுறான். ஆனால் வந்து கால் பண்ணியிருப்பா ஹீரோவுக்கு. அதனால ஹீரோ என்ன சொல்கிறான், நான் போயிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். போகும்போது வந்து அங்கே ரோஸ்லாம் வாங்கி வச்சுருக்கான். அதை பார்க்குற ஹீரோயின்க்கெலாம் செம்ம குஷி. பரவாயில்லையே, ரோஸ் அழகாக இருக்குது, எனக்காக வாங்கி வச்ச மாதிரியே இருக்குங்கிற மாதிரி இவன் இந்த பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ ஜன்னல் வழியா யாரோ ஹீரோயின் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இதை வந்து ஹீரோ நோட் பண்ணிட்டான். உடனே அந்த ஆளை நோட் பண்ணிட்டான். இவனை பார்த்துட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் முடிஞ்ச வரைக்கும் ஓடி போய் எப்படியோ அவனை ஒரு அடி அடிச்சு தள்ளி விட்டுறான். ஆனால் ஃபேஸை பார்க்கல, அவன் ஃபேஸை கவர் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கான். ஹீரோக்கு அந்த நேரம்னு பார்த்து ஆனால் வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. சரி ஓகே அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து வந்துடுறான். வந்து பார்த்தா அவன் தம்பி தான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான்ல, அதனால அவன் மயக்கத்தில் கிடக்குறான். இதை பார்க்குற ஹீரோக்கெலாம் வெறி ஆகுது. போனவனே என்ன பண்ணுறான், ரூமில் எங்கேயா ட்ரக்ஸ் கிடைக்குமாங்கிற மாதிரி தான் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கான். தேடி ஒரு இடத்துல வந்து கண்டும் பிடிக்கிறான். உடனே தம்பி வந்து தடுக்கிறான், வேணாண்ணா அதை எடுக்காதீங்கிற மாதிரி சொல்லும் போது வாயை முடிட்டு போட அந்த பக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அதை தான் எடுத்துட்டு இருக்கான். இவன் வந்து எடுக்காதீங்கன்னான்னு சொன்னோடனே ஒரு கடத்துலாம் ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அப்படி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு என்னடா நினச்சிட்டு இருக்க மனசில், உன்னை சரி பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உன் உடம்ப சரி பண்ணிட்டு வந்து திருப்பி ஒரு பொண்ணுக்காக, அதுவும் ஒரு வாரம் பழகின பொண்ணுக்காக திருப்பி அந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்ட, உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து வந்த ஹீரோ வந்து ஹனா கிட்ட சொல்லிட்டு போகிறான், இங்கே பாரு அவனை வந்து வெளியிலே விடாத, அவன் எது கேட்டாலும் கொடுக்காத, பட்னி கடந்து சாப்பிட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கோவமாக போயிட்டு இருக்கான். போனவன் ஸ்ட்ரைட்டாக ஹீரோயின் கிட்ட போய், நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ எதுக்கு என் லைஃப்பில் வந்த, என் லைஃப்பில் வந்தது கூட பரவாயில்ல, என் தம்பி லைஃப்பில் எதுக்கு வந்த, இப்போ தான் அவன் கொஞ்சம் சரியாகி இருந்தான், இப்போ ஒன்றால் திருப்பி அவன் ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்போவுமே இவன் ஃபோன் இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி இவன்ட்ட சொல்லுவா. இப்போ என்ன பண்ணுறான், அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறான். இப்போ போயிட்டு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, இந்த ஃபோன் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கலங்கிற மாதிரி சொல்லும் போது இவன் ஷூவை வச்சு அந்த ஃபோனை மிதிச்சுட்டு, இந்த ஃபோனு உனக்கு இம்பார்ட்டன்ட்டு, அப்போ என் தம்பி வந்து இல்லையாங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக கத்துறான். உனைவு கேட்குறா, அப்போ வந்து எனக்கு கொடுமைப்படுத்துறதுக்காக தான் என் கூட இருங்கிற மாதிரி கேட்டிங்களாங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாம் அதுக்காக தான் கேட்டேன், இப்போ என்ன நீ பண்ணதில்லை, நான் பாதி கூட பண்ணலங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒழுங்காக இங்கே இரு, நீ எங்கேயும் போகக்கூடாதுங்கிற மாதிரி இவன் திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் இவளுக்குலாம் அது காதில் ஏறவே இல்லை. இவன் என்ன பண்ணுறான், அந்த ஃபோனை எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது ஹீரோ வந்து கையை வச்சு மிதிச்சு விட்டுறான். ஆனால் பெருசாக இவன் எதுவுமே கண்டுக்கல. இவன் என்ன சொல்கிறான், சரி ஓகே நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துரு, இதுக்கு மேலே நான் பேச வேணான்னு நினைக்கிறேன், கோவத்தில் வந்து கொஞ்சம் கத்திட்டேன் சாரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். போகும்போதே இவளுக்காக நிறைய ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சுருக்கான். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஷூவு, அதுக்கப்புறம் பேகுங்கிற மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கி வச்சுருக்கான். அதுலேருந்து தான் இவன் ஒன்று செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே மாதம் ரெடியாகி ஆஃபீஸ்க்கும் வந்துட்டு ஹீரோவை போய் மீட் பண்ணும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு உனக்காக இன்னும் வந்து போஸ்டிங்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணலை, அதனால கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த ஆஃபீஸில் என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் உனக்கு பிடிச்சதை எடுத்து செஞ்சுக்கோ, அதுக்கப்புறமா நான் வந்து உனக்கு வேலை அசைன் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் போய் வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறான். பார்த்தா இவளுக்கு அங்கே என்ன வேலை கொடுக்குறாங்கன்னா, எல்லாருக்கும் ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணுற வேலை. இவளுக்கு வர சூடு தாங்க முடியல, கையெல்லாம் கொதிக்குது. ஒரு கடத்தில் வந்து கீழே போட்டு உடச்சிட்றா. உடனே அங்கே வர மேனேஜர் என்ன சொல்கிறாரு, ஏம்மா கொஞ்சம் கூட அறிவில்லையா உனக்கு, இந்த ஃபுட்டை கூட கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வைக்க தெரியாதா, ஏன் இன்னும் 10 டசன் அடிக்கி எடுத்துகிட்டு வர வேண்டியதானே, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர வேண்டியதானங்கிற மாதிரி சொல்லி திட்டினவர், ஒழுங்காக க்ளீன் பண்ணு, இப்போவே க்ளீன் பண்ணு, நாங்களாம் போய் சாப்பிட்டுட்டு வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன்
பண்ணி தொடச்சி வைக்கணும் பாருங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பக்கமாக ஹீரோ வரான். ஹீரோயினும் எதாவது கேட்பான்னு நினச்சிருப்பா. அவன் என்ன சொல்கிறான், அதான் மேனேஜர் சொல்கிறாருல அந்த வேலையை செய்யுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. உடனே அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே கை வச்சு எடுத்துகிட்டு இருக்கா. அது வேற கொதிக்குது, கையெல்லாம் சுடுது. அப்படியே அழுதுகிட்டே எடுத்து வச்சுட்டு இருக்கா. இந்த மேனேஜருக்கு ஹீரோயின் மேலே என்ன காண்டுன்னு தெரில. கூட்டு போய் பாத்ரூம்லாம் கழுவ விட்டுட்டு இருக்காரு. அப்படியே மாப் போட்டுட்டு இருக்கா ஹீரோயின். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். உடனே இந்த மேனேஜர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் அவங்க தான் உங்கள் எனிமின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தரமான வேலையெல்லாம் கொடுத்துட்ருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுறது நடக்குங்கிற மாதிரியும் சொல்லும் போது, நான் ஆசைப்படுறது என்னன்னு உனக்கு தெரியுமா, வாயை முடிட்டு ஒழுங்காக போயிரு, அடித்து வாயெல்லாம் உடச்சிடுவேன் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லி அந்த மேனேஜரை திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு இவன் வேறு எதுவுமே பேசல ஹீரோயின் கிட்ட. அப்படியே ஹீரோயினை பார்க்குறான். அவளும் திரும்பி அப்படியே பாவமாக பார்த்துட்டு இருந்தவ. இதுக்கு மேலே இவனை பாவமாக பார்த்து ஒரு புண்ணியம் கிடையாது, வேலையை பார்க்க வேண்டியதாங்கிற மாதிரி இவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. இந்த மாதிரி ஆஃபீஸில் இருந்த எல்லா எடுபடி வேலையும் பார்த்து முடிச்சுட்டு ஹீரோ கூட வந்துட்டு இருக்கா. ஹீரோனே சிப்ஸ் எடுத்து கொடுக்குறான். நம்ம மேலே தான் பாசமாக கொடுக்குறான் போல இருக்குங்கிற மாதிரி இவ எடுத்து வாயில் ஒன்று போட்ட உடனே, என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு சாப்பிடவான கொடுத்தேன், எதுக்கு நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா எனக்கு நீ ஃபீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறான். எது ஃபீட் பண்ணுமா, நீ என்ன நாயா இல்லை பூனையாடா, உனக்கு நான் ஃபீட் பண்ணுறதுங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தோணுது. இருந்தாலும் வெளில எது காமிச்சிக்கல, தின்னு தொலைங்கிற மாதிரி அப்படியே மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே தான் ஊட்டி விட்டுட்டுருக்கா. அப்படியே ஆஃபீஸில் வர நிறைய ஃபைலை கொடுத்து தூக்கிட்டு வான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்கான். ஹீரோயின் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. இவன் இந்த பக்கம் போகிறான், அந்த பக்கம் வரான், எந்த பக்கம் போகிறதுனே அவளுக்கு தெரியல. ஒரு கடத்தில் ஹீரோ திரும்பும் போது ஃபைலை இடிச்சு கீழே தள்ளிடுறான் எல்லாத்தையும். உடனே ஹீரோயினை பார்த்து ஒரு முறைக்கிறான். இருங்க தோ எடுத்து தந்துடுறேன், கோவப்படாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறா. எடுத்து பார்த்தவன் என்ன பண்றான், இதெல்லாம் ஆர்டர் மாறி இருக்கு, ஒழுங்கா அடுக்கி எடுத்துருவாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தூக்கி ஏர்ல பறக்க விடுறான். ஹீரோயின்க்குலாம் தோணுது, டேய் நீலாம் மனுஷனா, நீனு கையில கொடுத்துருந்தாலே அடுக்கி கொடுத்துருப்பேனேடாங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே ஸ்ட்ரைட்டா ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க எனக்கு 2 நாள் லீவ் வேணுங்கிற மாதிரி கேட்கும்போது, வேலைக்கு சேர்ந்தே 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள லீவ் வேணுமா, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்ப நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ ஆசைப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதை நான் முடிச்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்லும்போது, எந்த முக்கியமான வேலையாக இருந்தாலும் நான் உனக்கு டைம் கொடுக்கும்போது போய்க்கோ, இப்போதைக்கு உனக்கு டைம் கிடையாது, நீ சாவுற வரைக்கும் என் கூடயே தான் இருந்தாகணும், அது உன்னோட தலையெழுத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அவளை திட்டிகிட்டு இருக்கான். முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனவ சூட் கேஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. உடனே ஹீரோ அவளை பிளாக் பண்ணி, நீ என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்க, ஒரு தடவை என் பணத்தை ஏமாற்றிட்டு என்னையும் ஏமாற்றிட்டு போய் சொல்லிட்டு ஓடிட்டு திருப்பி 2வது தடவையும் அதே மாதிரி ஓடலான்னு நினைக்கிறியாங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் என்னென்ன தேடுறதுக்காக தான் இந்த சிட்டிக்கே வந்தா, என்ன எங்கேயோ இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நான் போய் அவரை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் பாஸ்டில் நடந்ததை யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயினை மீட் பண்ண போகும்போதுலாம் அப்படியே ஹீரோயின் வந்து இவங்கிட்ட பாசமாக பேசுவா. இவன் தம்பி அப்போ ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகிருப்பான். உடனே சொல்கிறா, நான் டாக்டர் கிட்டலாம் கேட்டேங்க, அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அவர் கூட, அதுக்கப்புறமா அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யணுமா, அவர்கிட்ட கோபமாக நடந்துக்காம பாசமாக நடந்துக்கிட்டா சீக்கிரமே அவர் மாறிடுவாருங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தவன், எல்லாம் நடிப்பு தானேங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே போய் அவன் மேலே விழுந்து கிஸ் பண்ணலாங்கிற மாதிரி போகிறான். ஒரு கடத்தலாம் ஓங்கி கணத்திலே அரைஞ்சிடுறா. அரைஞ்சாலும் நான் அவனை விட மாட்டேன்டிங்கிற மாதிரி போய் அவளை டார்ச்சர் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட தம்பியால் ட்ரக்ஸ் இல்லாமல் இருக்க முடியல. ஒரு கடத்துலலாம் அவனுக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. போய் ஹனா கிட்ட கெஞ்சிரான். ஹனா ஒன்னே ஒன்று கொடு, நான் ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் ஒன்னே ஒன்று கொடுங்கிற மாதிரி சொல்லும் போது, இங்கே பாருங்க படுங்க, தேவையில்லாமல் வேலை பார்க்காதீங்க, மாஸ்டர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, உங்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லும்போது, ப்ளீஸ் உன் காலில் கூட விழுறேன், ஒன்று எடுத்து கொடுங்கிற மாதிரி இவன் கெஞ்சிட்டு இருக்கான். ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாதா, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களே நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு கடத்தில் ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் என்னன்னா இந்த பக்கம் ஹீரோயின் வந்து எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுக்காக கயிறுலாம் போட்டு கட்டி வச்சிருக்கான். ஹீரோயின் இப்பயும் கேட்டுட்டு இருக்கா, ப்ளீஸ் பண்ணி கேட்குறா, என்னை விட்டுருங்க நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு நாள் மட்டும் டைம் போதுங்கிற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு உன்னோட தலையெழுத்தை நான் தான் எழுதியிருக்கேன், என்ன தெரியுமா, நீ இங்கே தான் இருக்கணும், எனக்கு அடிமையாக இருந்து சாகணும், அப்படி நீ வெளில போகணுன்னா பொணமாக தான் போகணுங்கிற மாதிரி இவன் வெறித்தனமாக டைலாக் பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்காது நல்லாவே இல்லை, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கிற மாதிரி அவளை வேற வெறுப்பேற்றி விட்டுக்கிட்டே இருக்கான். அப்படியே தண்ணி குடிக்கலான்ட்டு மாடிக்கு போகிறான். இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறா, எப்படியா அங்கே இருக்க நைஃபை வச்சு கயிறெல்லாம் கழட்டிட்டு ஒரு பாட்டில் எடுத்து கையில் வச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. ஸ்டார்டிங் சீனில் கூட காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஹீரோ வருவானான்னு பார்த்துட்டே இருந்தவ ஹீரோ வந்தோடனே கொஞ்சம் கை நடுங்குது தான், இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஓங்கி மண்டியில அடிச்சிடுறா. அடிச்சவ அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்ட்டு ஓடும்போது ஹீரோ கரெக்டாக வந்து பிடிச்ச ஹீரோ என்ன பண்ணுறான், என்னையே இந்த மாதிரி பண்ணுறியா, சரி ஓகே இன்னைக்கு நீ நான் பார்த்துடலாங்கிற மாதிரி அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவளோட ட்ரெஸ்லாம் பிடிச்சி கிழிக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு கடத்தில் வந்து அப்படியே மிருகம் மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இவ பார்க்குறா, எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாயிட்டா. உடனே ஹீரோவுக்கே வந்து மனசு உறுத்திருச்சு, நம்ம லவ் பண்ண பொண்ணை
பொண்ணை இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்துகிறோமேங்கிற மாதிரி யோசிச்சவன் அப்படியே ஓடி வந்து ரோட்லேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஏன்டா இப்படி நீ மாறிட்ட, எதுக்கு இந்த மாதிரி மிருக மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் பண்ணதை அவனாலே ஜீர்ணிக்க முடியாமல் அப்படியே நடு ரோட்டில் உட்காந்து கதறிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து எழுந்திருக்கிறா. கதவுலாம் திறந்து தான் கிடக்கு. இருந்தாலும் ஹீரோ வருவானாங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்து வெயிட் பண்ணுறா. ஆனால் ஹீரோ என்னமோ பார்க்கு போயிட்டு அங்கே செம்மையாக குடிச்சிட்டு இருக்கான். அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க போதும் இது போதுங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் கேட்கவே இல்லை, குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்து ஹீரோயின் நிற்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக இவன் வந்து பாஸ்டில் ஹீரோயினை வந்து இந்த இடத்துல தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அவளும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வாட்சை வாங்கி கட்டியிருப்பா கையில். அதனால யோசிக்கிறான். அப்படியே அவங்க நிற்கிற மாதிரி தெரியுது. பாஸ்டில் நடந்ததெல்லாம் அப்படியே கண்ணு மூடி வந்துட்டு போகுது. எல்லாத்தையும் யோசிச்சவன் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாமல் அப்படியே பைத்தியக்கார மாதிரி அங்கே ஆடிட்டு இருக்கான். எல்லாரும் பேனு நம்ம ஹீரோவையும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை வெயிட் பண்ணி பார்க்குறா. ஒரு கடத்துல ஹீரோ வரமாட்டான்னு தெரிஞ்ச உடனே சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினச்சவ அங்கேருந்து அமைதியாக கிளம்பி போயிடுறா. சரின்ட்டு தம்பியை பார்க்கலான்ட்டு வரும்போது அங்கே பார்த்தா ஹனா மயக்கம் போட்டு கிடக்குறா. என்னன்னு செக் பண்ணும்போது அவள் மயக்கத்தில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறான். பக்கத்துலேயே ஒரு ஃபோன் இருக்குது. அதில் வந்து ஒரு ரெக்கார்டு இருக்குது. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே பருவம் தம்பி உயிரோட வேணும்னா என்னை வந்து மீட் பண்ணு, இந்த இடத்துல வந்து மீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்க்கு சொல்லக்கூடாது, நீ தனியாக தான் வரணுங்கிற மாதிரி சொல்லி நிறைய வாய்ஸ் மெசேஜ் இருக்குது. இதை கேட்ட உடனே ஹீரோ அடுத்த செகண்ட்க்கு அங்கே கிளம்பி போயிடுறான். அங்கே யார் இருக்கான்னா இன்றைக்கி வந்து ஹீரோயினை மறைஞ்சு நின்று ஒருத்தன் பார்த்துட்டு இருந்திருப்பான்ல அவன் தான். அவன் என்ன பண்ணுறான், ஹீரோ பார்த்தோன்னே அப்படியே கண்ணை தூக்கி அவன் தம்பி தலையில் வச்சுட்டான். இங்கே பாரு 2 பேர் உயிரோலாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, வேணா நீ உயிரை கொடுத்துரு, உன் தம்பி நான் விட்டுருங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அவ்வளோதானே, என் உயிர் உனக்கு வேணுமா எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன நீ வந்து உயிரை எடுத்துக்கோன்னு சொன்னால் நான் விட்டுருவேன்னு நினச்சியா? கண்டிப்பாக எடுத்துருவேன், ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி வேற வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்க, உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இருக்குடாங்கிற மாதிரி சொல்லும் போது இது உன் தங்கச்சியாங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஆமாம் என் தங்கச்சி தான் ஜூயருங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் என்ன விஷயம்னா இவன் தான் ஹீரோயினோட அண்ணன். இவன் வந்து ஹீரோ கூட தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்போ வந்து இவன் கேம்லிங்கில் அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். எல்லாமே கம்பெனிலேருந்து யூஸ் பண்ணியிருப்பான். அதனால ஹீரோ வந்து போலீஸில் போட்டு கொடுத்து இவனை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. இவன் இருந்தாலும் எஸ்கேப் ஆகி வந்து இந்த கம்பெனி பணத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டான் போல இருக்கு. அதை வந்து எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கா, அவங்க அம்மா வேற உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அண்ணன் ஒரு தப்பு பண்ணான்னு சொன்னாலே அம்மா தாங்க மாட்டாங்க. இதையும் சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியாதுன்னு யோசிச்சுவ போய் சொல்லிட்டா போல இருக்கு, நான் திருடிட்டு போயிட்டேங்கிற மாதிரி. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டா. வந்தோடனே அண்ணா வேணாம் விட்டுருங்கிற மாதிரி சொல்லும்போது அவனெல்லாம் என்னால் விட முடியாது, அவனால தான் என் லைஃபே போச்சு, அம்மா சாகும்போது கடைசியா என்னை கேட்டவன் நினச்சிட்டு தானே செத்துருப்பாங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை அம்மா அப்படிலாம் நினச்சிட்டு சாகலை, நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன், ப்ளீஸ் விட்டுடு, அவர் ஷூட் பண்ணணும்னா முதல்ல என்ன ஷூட் பண்ணு, நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நீ அவரை சாகடிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுறான், இங்கே பாரு நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், நீ உண்மையை ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல மாதிரி சொல்லும்போது எப்படி என்னால் சொல்ல முடியும், எங்கள் அம்மா அவ்வளோ முடியாமல் இருக்காங்க, என் அண்ணனுக்காக நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட வந்து சொன்னால் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும்ல, அதனால தான் சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இவன் ஷூட் பண்ணலான்னு போகும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஏதோ ரெக்கார்டை ப்ளே பண்ணி காட்டுறா. அதில் வந்து ஹீரோயினோட அம்மா தான் பேசுகிறாங்க. எங்கடா இருக்க நீனு, ப்ளீஸ் அம்மா கிட்ட வந்துரு, நீ எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அம்மாவுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அம்மா சாக போகிறேன்னு நினைக்கிறேன்டா, கடைசியாக உன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், நீ எப்போவுமே வந்து என்னோட பையன்தான், நான் ஏன்டா உன்னை வெறுத்து ஒதுக்க போகிறேன், எந்த அம்மாவாது தன்னோட பையனை வெறுப்பாங்களா, எப்பயுமே நான் உன்னை வந்து ரொம்ப அதிகமாக தான் நேசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா நிறைய பேசியிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே இவனுக்கு அப்படியே கண்ணுலாம் கலங்கிடுது. அம்மா அம்மான்னு சொல்லி அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிடுறான். இப்போ தான் இவன் எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்காங்கிறதே இவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. அடுத்த நாள் வந்து ஹீரோ தனியாக பார்க்கில் நின்றுட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு அம்மா கார் எங்கே தனியாக நிற்கிறீங்கிற மாதிரி சொல்லும்போது காரா அது ஒரு லூஸ் எடுத்துகிட்டு போயிருக்குங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தம்பி தான். கொஞ்சம் சரியாயிட்டான் போல இருக்கு. அவன் பெயிண்டிங்லாம் வரைஞ்சி வச்சிருப்பான்ல அதெல்லாம் கிழிச்சு ரோட்டில் போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அண்ணன் அவன் என்ன பண்ணுறான், பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சரண்டர் ஆகிடுறான். சரி கம்பெனி என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, கரெக்டான ஒரு ஆளோட கையில் தான் பொறுப்பை படிச்சுட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹனா தான். சரி ஓகே இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா, என்கிட்ட எந்த ஒரு கம்பெனியும் இல்லை, எந்த காரும் இல்லை, எந்த வேலையும் இல்லை, இப்போ வந்து எனக்கு ஓகே சொல்கிறியாங்கிற மாதிரி கேட்கும்போது டபுள் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா ஹீரோ கூட. இதுக்கப்புறம் ஒரு நார்மல் லைஃப்பை நம்ம வாழலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டே போகும்போது அங்கே எண்டு கார்டு போட்டு இந்த மூவி முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நான் கிளம்புறேன். பாய் பாய்.